10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.2 4வது கணக்கு பார்க்குறோம். 13824 ஈக்குவல் டு 2 பவர் ஏ பெருக்கல் 3 பவர் பி எனில் ஏ மற்றும் பியின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணை 2ஆலையும் 3ஆலையும் நம்ம வகுக்கலாம். அப்படி வகுக்கிறப்ப அதனுடைய அடுக்கில் என்ன மதிப்பு இருக்கோ, 2 அடுக்குலையும் 3 அடுக்குலையும் என்ன மதிப்பு இருக்கோ அதுதான் ஏவோட மதிப்பும் பியோட மதிப்பும் ஆகும். அப்போ 13824 முதல்ல 2ஆல் வகுக்கிறோம். 6 2 12 மீதி 1 9 2 18 1 2 2 2 4 திரும்ப 2ஆல் வகுப்படுது. 3 2 6 4 2 8 மீதி 1 5 2 10 மீதி 1 6 2 12 திரும்ப 2ஆல் வகுத்தரலாம். 1 2 மீதி 1 7 2 14 2 2 4 மீதி 1 8 2 16 அடுத்து 2ஆல் வகுக்கிறோம். 8 2 16 மீதி 1 6 2 12 4 2 8 திரும்ப 2ஆல் வகுப்படுது. 4 2 8 3 2 6 2 2 4 இதையும் 2ஆல் வகுத்துட்டோம்னா 2 2 4 1 2 மீதி 1 6 2 12 திரும்ப 2ஆல் வகுப்படுது. 1 2 0 1 வகுப்படாது 16 8 2 16 இதையும் 2ஆல் வகுத்துட்டோம்னா 5 2 10 4 2 8 திரும்ப 2ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா 2 2 4 மீதி 1 14 7 2 14 இனி 2ஆல் வகுப்படாது. அடுத்த பகா எண் 3ஆல் வகுக்கிறோம். 9 3 27 9 3ஆல் வகுத்துட்டோம்னா 3 9 3ஐயும் 3ஆல் வகுத்தரலாம். 3ஐயும் 3ஆல் வகுத்துட்டோம்னா மதிப்பானது 1. இப்போ இதை நம்ம எழுதிடலாம், பிரித்து எழுதிடலாம். 13824 அப்படிங்கிறத 2ஆலையும் 3ஆலையும் வகுத்துருக்குறோம். 2 அப்படிங்கிற எண்ணால் எத்தனை முறை வகுத்துருக்குறோம்? 1 2 3 4 5 6 7 8 9 அப்போ 2 பவர் ஏ பெருக்கல் 3 பவர் பின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல 13824 ஈக்குவல் டு 2 பவர் 9 முறை. அதே போல் 3ஆல் 3 முறை வகுத்துருக்குறோம். 3 பவர் 3ன்னு இதை பிரித்து எழுதிக்கலாம். இந்த 2 மதிப்பையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். 2 பவர் ஏ பெருக்கல் 3 பவர் பி ஈக்குவல் டு 2 பவர் 9 பெருக்கல் 3 பவர் 3ல் ஏவோட மதிப்பாக என்ன இருக்குது? 9. பியோட மதிப்பாக 3. தேர்ஃபோர் ஏ ஈக்குவல் டு 9 மற்றும் பி ஈக்குவல் டு 3. தேங்க்யூ.